வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் மொத்தம் 6,10,44,358 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று வெளியிட்டார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநில முதலமைச்சராக 7வது முறையாக திரு நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. இதன்படி மாநிலத்தில் மொத்தம் 6,10,44,358 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 3,01,12,370 ஆண் வாக்காளர்களும் 3,09,25,603 பெண் வாக்காளர்களும் 6,386 மூன்றாம் பாலினத்தவரும் இடம்பெற்றுள்ளனர். வரைவு வாக்காளர் பட்டியல் அனைத்து மாவட்டங்களிலும் வெளியிடப்பட்டது. சென்னை மாவட்டத்தை உள்ளடக்கிய 16 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் வெளியிட்டார். இன்று முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் தகுதியுடைய வாக்காளர்கள் அதற்கான விண்ணப்பங்களை அளிக்கலாம். இதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 21, 22 ஆகிய தேதிகளிலும் அடுத்த மாதம் 12, 13 ஆகிய தேதிகளிலும் நடத்தப்படும். திருத்தம் செய்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்தும் அடுத்த ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி இறுதி செய்யப்பட்டு 20ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று சென்னையில் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்கும் என்று அறிவித்தார். யார் எந்த டயத்துக்கு வரணும்ன்றது அவங்களுடைய SMS குறுஞ்செய்தி மூலமா வரும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மூலமாகவும் ஊடகத்துறை மூலமாகவும் நாங்கள் சொல்லுவோம். இணையதளத்திலையும் நம்ம வெப்சைட்லயும் நாங்கள் வெளியிடுறோம். யார் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றத வெளியிடுறோம். அங்க விரிவான ஏற்பாடுகள் கவுன்சிலிங்ல மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், அதே போல அலுவலர்கள் தங்குவதற்கான ஓபன் ஸ்டேடியத்தில் உள்ள ஒரு பெரிய ஹால்ல நடைபெறுது. விரிவான ஏற்பாடுகள், போதிய சமூக இடைவெளி எல்லாம் விட்டு மிக சிறப்பாக அங்க கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி இந்த ஆண்டு மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் 405 இடங்கள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல நமக்கு டோட்டல் சீட்ஸ் இந்த ஆண்டு 3650. அதுல நம்முடைய டோட்டல் ஸ்டேட் கோட்டா 3032. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல மட்டும் 227 பேருக்கு அந்த அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு அந்த 7% கீழே வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 92 பிடிஎஸ் சீட்ஸ் அரசு பள்ளி மாணவ கிடைப்பதற்கு உண்டான தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மொத்தம் அதாவது எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த மருத்துவ படிப்புல டோட்டல் 7.5ல பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல ஒரு 313, பிடிஎஸ்ல ஒரு 92, ரொம்ப ரெண்டும் சேர்த்து 405 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் 7.5 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் முதல் வட தமிழக கடற்கரை வரை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும். சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தூத்துக்குடியில் இன்று காலை முதல் இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்காக 40 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார்.
திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 101 அடியாக உயர்ந்துள்ளது. சேர்வலாறு அணையிலும் நீர்மட்டம் 100 அடியாக அதிகரித்துள்ளது. தாமிரபரணி ஆற்றிலும் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளிலும் மழையால் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகளும் சுற்றுலாப் பயணிகளும் சிரமத்திற்கு உள்ளாயினர். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் நீர்த்தேக்கத்திலிருந்து நாளை முதல் 29ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு 252 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்து விடுவதற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதனால் 4098 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் மருதா நதி அணையிலிருந்து நாளை மறுநாள் முதல் 90 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இதனால் 6583 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பீகார் மாநில முதலமைச்சராக 7வது முறையாக திரு நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு பாகு சௌஹான் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். பிஜேபியின் பீகார் மாநில தலைவர் திரு தர்கிஷோர் பிரசாத் மற்றும் அக்கட்சியின் துணைத் தலைவர் திருமதி ரேணு தேவி துணை முதலமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்னாவில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் திரு நிதிஷ்குமாரை கூட்டணியின் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த மாநாடு ரஷ்யா தலைமையில் நடைபெறுகிறது. பயங்கரவாத எதிர்ப்பு, கோவிட் தொற்று, வர்த்தகம், சுகாதாரம், எரிசக்தி போன்ற பல்வேறு துறைகளில் கருத்து பரிமாற்றங்கள் இந்த மாநாட்டில் இடம்பெறும். அடுத்த ஆண்டு நடைபெறும் பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பத்திரிகையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கூறியுள்ளார். தேசிய பத்திரிகையாளர் தினத்தையொட்டி இந்திய பத்திரிகை கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், பத்திரிகை சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் உயிர் நாடி என்று குறிப்பிட்டார். பத்திரிகையாளர் தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, பத்திரிகையாளர் நலனுக்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களை எடுத்துரைத்துள்ளார். சென்னையிலிருந்து வரும் 19ஆம் தேதி முதல் நாள்தோறும் திருப்பதிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காலை மணி 6:25க்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படும் ரயில் காலை மணி 9:40க்கு திருப்பதி சென்றடையும். திருப்பதியிலிருந்து காலை மணி 10:15க்கு புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் மணி 1:40க்கு சென்னை வந்தடையும். இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும். இந்த ரயிலில் ஏசி வசதியும் 2ஆம் வகுப்பு வசதியும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வுகளுக்கான மதிப்பெண் சான்றிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. மதிப்பெண் சான்றிதழ்களை மாணவர்கள் தங்களது தேர்வு மையங்களில் நாளை முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான முடிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலும் இதனை காணலாம். மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்ட புதிய ஆட்சியராக திரு சந்தீப் நந்தூரி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மத்திய மாநில அரசு திட்டப்பணிகளுக்கு முழு கவனம் செலுத்தப்படும் என்றும் மாவட்ட மக்கள் தங்களது குறைகளை முன் அனுமதி இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் ஊர்காவல் படையில் காலியாக உள்ள இடங்களுக்கான ஆட்கள் தேர்வு இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை மக்களவை உறுப்பினர் திரு சின்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களில் அனுமதியின்றி மின்வேலி அமைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஓசூர் வன கோட்ட அலுவலர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். கோவை மத்திய சிறையில் மூலிகைத் தோட்டம் மற்றும் பண்ணை முயல்கள் விற்பனையை சிறைத்துறை டிஐஜி திரு சண்முகசுந்தரம் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூரில் வாகன சோதனையின்போது ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 530 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழக வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் மொத்தம் 6,10,44,358 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழகத்தில் மருத்துவப் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் இன்று வெளியிட்டார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் மாநில முதலமைச்சராக 7வது முறையாக திரு நிதிஷ்குமார் இன்று பதவியேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.